வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம்ல ஒரு ஸ்கீமான மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது மாத வருமான திட்டத்த பத்தி தான் பேச போறோம். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு மாசமும் வட்டி வருமானமா கிடைக்கும். இதில நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்ணலாம் அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? அண்ட் நம்ம டெபாசிட் பண்ற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன் இது எல்லாமே பார்க்கலாம். பிகாஸ் மாத வருமான திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்மகிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப, அத டெபாசிட் பண்ணி அதுலேருந்து வட்டிய நம்ம வருமானமா பெறலாம். அண்ட் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைப்போம். வீட்ல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 20,000 நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தாலும், அது 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அதே ரூ. 10,000 தான் இருக்கும். பட் அதையே வந்து நம்ம இந்த மாரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறப்ப, அதுலேருந்து வட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு பாசிவ் இன்கம்மா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கும். ஸோ நம்மளோட பணத்த மூலியமாவே நமக்கு இன்னும் பணம் கிடைக்குது அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா அது ஒரு பாசிவ் இன்கம்மா இருக்கும். நெறைய பேர் இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அதிகமான வருமானத்த ஈட்ட முடியும். ஸோ அதுக்கு ஒரு சிறந்த திட்டம் தான் இந்த மாத வருமான திட்டம். அண்ட் இத பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இது இல்லாம நம்ம சேனல்ல மணி ரிலேட்டடான இன்னும் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற நெறைய ஸ்கீம்ஸ் அண்ட் பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், நெறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதில ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துக்கிட்டீங்கன்னா, இனிமே நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுலேருந்து நமக்கு அதாவது இந்த நேம்லயே உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து நமக்கு மாசம் மாசம் வட்டி வந்து கிடைக்கும். அண்ட் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர் ஏப்ரல் டூ மார்ச்லயும் வந்து நமக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவ ரிவைஸ் பண்ணி குடுப்பாங்க. அந்த வகையில 1 ஜான்வரி 2024லேருந்து 31 மார்ச் 2024 வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ட நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வச்சு நம்ம இப்ப கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் குடுக்குறேன். அதாவது நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணா எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஸ்கீம் பத்தின கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மந்த்லி இன்கம் ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன் டைமா நம்ம டெபாசிட் பண்றது. உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா, ஒரே ஒரு முறை அந்த பணத்த கட்டிட்டு, அதுலேருந்து வட்டிய வந்து நம்ம மாசம் மாசம் வாங்கிக்கலாம். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற இந்த ஸ்கீம் வந்து நமக்கு 100% சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா, நமக்கு பேங்க்ஸ்லலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா, 5 லேக்ஸ் வரைக்கும் தான் நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. பட் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ற பணம் 100% வந்து நமக்கு சேஃபா இருக்கும். அண்ட் இதுலேருந்து ரெகுலர் அண்ட் ஃபிக்ஸட் இன்கம் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது நான் முன்னாடி சொன்ன 3 மாசத்துக்கு ஒரு தடவ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டெபாசிட் பண்ற டைம்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ, அதே தான் வந்து நமக்கு இந்த டென்யூர் ஃபுல்லாவே நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க நீங்க வந்து இப்போ 1 ஜான்லேருந்து 31 மார்ச் 2024க்குள்ள டெபாசிட் பண்றீங்கன்னா, இதில சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து உங்களுக்கு அந்த டென்யூர் முழுக்க கிடைக்கும். ஸோ வட்டி விகிதம் வந்து ரெகுலரா இருக்கும். அதே தான் வந்து நமக்கு ஃபுல்லா டென்யூர் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். நடுவுல 3 மாசத்துக்கு ஒரு தடவ இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆனாலும், நம்மள வந்து அது அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதில மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000. ஸோ ரூ. 1000லேருந்து நீங்க டெபாசிட் பண்ணலாம். நீங்க ரூ. 1000 இருந்தா கூட அதுக்கு நமக்கு வந்து வட்டி கிடைக்கும். மாசம் மாசம் ஒரு தொகை. நம்ம அந்த ரூ. 1000 வீட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். பட் அத வந்து நம்ம டெபாசிட் பண்றப்ப அதுலேருந்து நமக்கு வட்டி வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அண்ட் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் அக்கவுண்ட்டா நீங்க ஓப்பன் பண்றீங்கன்னா, மேக்ஸிமம் ரூ. 9,00,000 வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். இதுவே ஜாயிண்ட் அக்கவுண்ட்டா ஓப்பன் பண்றீங்க அப்படிங்கிறப்ப, ரூ. 15,00,000 வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கவுண்ட்க்கு. ஸோ இதுதான் மேக்ஸிமம் லிமிட்டு. இதுக்கு மேல நம்ம டெபாசிட் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்க உங்ககிட்ட ஒரு 5 லேக்ஸ் இருக்கு. நீங்க ஒரு சிங்கிள் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படிங்கிறப்ப, திரும்ப உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் வரப்ப, இன்னும் ஒரு 4 லேக்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணலாம். அதாவது அதில வந்து நீங்க இன்னொரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி 4 லேக்ஸ் போடலாம். பட் ஆல் டுகெதர் உங்களோட நேம்ல இருக்கிற அக்கவுண்ட் மொத்தமா சேர்த்தோம்னா, இந்த லிமிட்ட வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ சிங்கிள் அக்கவுண்ட்ல மேக்ஸிமம் 9 லேக்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ல 15 லேக்ஸ். அடுத்தது இப்போ கரண்ட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இந்த குவார்ட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.4% அண்ட் இதில நமக்கு மாசம் மாசம் வட்டி குடுக்கறதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. அண்ட் நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்லேயே வச்சிருந்தா கூட போஸ்ட் ஆஃபீஸில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 4% தான் சேவிங்ஸில வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்க அந்த அமௌண்ட்ட வந்து அ இந்த மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போடுறப்ப நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்தவரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் வந்து நமக்கு பிடிக்க மாட்டாங்க. பேங்க்ல நம்ம எஃப்டி, ஆர்டி இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து நமக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. பட் இங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அதுலேருந்து கிடைக்கிற இன்கம் வந்து டாக்ஸபிள் இன்கம் தான். இன்கேஸ் நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்றீங்க அப்படின்றப்ப, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ன்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியா இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. எல்லாருக்குமே பொதுவா ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 7.4%. சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு தனி ஸ்கீம் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் அது வேற ஒரு ஸ்கீமு. மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல சீனியர் சிட்டிசனும் ஜாயின் பண்ணலாம். பட் இன்ட்ரெஸ்ட் வந்து காமனா இருக்கும். அடுத்தது இதில நமக்கு இன்ட்ரெஸ்ட் பேயபிள் வந்து மந்த்லி உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். அண்ட் இதுக்கான டென்யூர் நீங்க லம்ப் சம் அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்க இல்லையா? அந்த வந்து எவ்வளோ நாள் லாக்-இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஸோ அந்த 5 இயர்ஸும் வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம் அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ட. 5 வருஷமும் நமக்கு ஒவ்வொரு அதில வந்து மாசம் வட்டி கிடைக்கும். ஸோ 5 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, 60 மாசம் நமக்கு அதுலேருந்து வட்டி கிடைக்கும் ஒவ்வொரு மாசமும். அண்ட் ப்ரீமெச்சூர் குளோஷர் இன்கேஸ் நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது எமர்ஜென்சின்னா, நீங்க ப்ரீமெச்சூர் குளோஷர் பண்ணலாம். பட் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குளோஸ் பண்றீங்க. மொத்தம் டென்யூர் வந்து 5 இயர்ஸ். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி குளோஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2% வந்து பெனால்டி சார்ஜஸா பிடிப்பாங்க. இது வந்து நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரூ. 1,00,000 டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து 2% கட் பண்ணிடுவாங்க. ஸோ ரூ. 2,000 லெஸ் பண்ணி பேலன்ஸ் ரூ. 98,000 உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க டெபாசிட் பண்ணணும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் நீங்க ப்ரீமெச்சூர் குளோஷர் பண்றீங்க அப்படின்றப்ப 1% வந்து பெனால்டி சார்ஜஸா பிடிப்பாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ₹1,00,000 டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா, அதில 1% ரூ. 1,000 லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 99,000 வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரீமெச்சூர் குளோஷருக்கான பெனால்டி சார்ஜஸ். அடுத்தது நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல உங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து ஷிஃப்ட் ஆயி போறீங்க அப்படிங்கிறப்ப, நீங்க போற ஏரியால இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க இந்த அக்கவுண்ட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்க நாமினேஷன் குடுத்துக்கலாம். இன்கேஸ் அப்போ குடுக்கல அப்படின்னாலும், நடுவுலயும் நீங்க வந்து நாமினேஷன் வந்து குடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ எவ்வளோ டெபாசிட் பண்ணா எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ மொத்தம் நமக்கு வந்து 5 இயர்ஸ் நம்ம டெபாசிட் பண்ண உடைய டென்யூர் அதாவது ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் அதுக்கான லாக்-இன் பீரியட் 5 இயர்ஸ் அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 7.4%. இப்போ வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்ராக்ஸிமேட்டான்னு பார்க்கலாம். நீங்க ரூ. 10,000 சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப, அந்த வந்து இந்த ஸ்கீம்ல நீங்க கட்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுலேருந்து மாசம் வருமானம் வந்து எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வட்டி ரூ. 62 கிடைக்கும். ஸோ இது வந்து மந்த்லி இந்த 10,000க்கு மந்த்லி உங்களுக்கு ரூ. 62 கிடைக்கும். இதே மாதிரி 5 வருஷமும் அதாவது 60 மாசமும் நமக்கு இது அமௌண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். 5 வருஷம் முடிவுல டோட்டலா உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3,702. ஸோ ரூ. 10,000 டெபாசிட் பண்றப்ப அதுலேருந்து வட்டி மட்டுமே நமக்கு 5 வருஷத்துல ரூ. 3,702 கிடைக்குது. இதே ரூ. 25,000 நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா, மாசம் உங்களுக்கு ரூ. 154 கிடைக்கும். அண்ட் 5 வருஷத்துல வட்டி மட்டும் உங்களுக்கு ரூ. 9,240 கிடைச்சிருக்கும். ரூ. 50,000 நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா, மாசம் ரூ. 308 வட்டி கிடைக்கும். அண்ட் 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ரூ. 18,480 வட்டி கிடைச்சிருக்கும். அண்ட் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் 5 வருஷம் முடிஞ்ச உடனே நமக்கு திரும்ப கிடைக்கும். ரூ. 1,00,000 நீங்க டெபாசிட் பண்றப்ப, அதுக்கான வட்டி மாசம் ரூ. 617. 5 வருஷத்துல வட்டி மட்டும் ரூ. 37,020 கிடைச்சிருக்கும். ரூ. 3,00,000 நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா, மாசம் ரூ. 1,850 வட்டி கிடைக்கும். அண்ட் 5 வருஷத்துல வட்டி மட்டும் ரூ. 1,11,000 கிடைக்கும். ரூ. 5,00,000 நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா, மாசம் உங்களுக்கு ரூ. 3,083 வட்டியா கிடைக்கும். அண்ட் 5 வருஷத்துல வட்டி மட்டும் ரூ. 1,84,980 கிடைக்கும். ரூ. 9,00,000 அதாவது சிங்கிள் அக்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமமா ரூ. 9,00,000 டெபாசிட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ 9 லேக்ஸ் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாசம் அதுக்கான வட்டி ரூ. 5,550 கிடைக்கும். அண்ட் 5 வருஷத்துல வட்டி மட்டும் ரூ. 3,33,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ மாசம் ஒரு ரூ. 5,000 வட்டி கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு ரூ. 9,00,000 டெபாசிட் பண்ணீங்கன்னா போதும். மாசம் உங்களுக்கு ரூ. 5,500 வந்து வருமானமா கிடைச்சிட்டே இருக்கும்.
அண்ட் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல மேக்ஸிமமா ரூ. 15,00,000 டெபாசிட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரூ. 15,00,000 நீங்க டெபாசிட் பண்றப்ப மந்த்லி உங்களுக்கு ரூ. 9,250 வட்டியா கிடைக்கும். அண்ட் 5 வருஷத்துல வட்டி மட்டும் உங்களுக்கு ரூ. 5,55,000 கிடைச்சிருக்கும். பிளஸ் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் 5 வருஷம் முடிவுல நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.